செல்வமும் தனியாக உட்காந்துக்கிட்டு, என்னடா இது ஊருக்குள்ளே ஒரு பையனை காணோம், எல்லாம் எங்கே தான் போகிறாங்க, எல்லாம் சுற்றுலா போயிடுவாங்க போல். பரவாயில்ல, ஸ்கூல்லாம் லீவ் இல்லை, குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வெயிலில் கஷ்டப்படுறதுக்கு எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. ஓகே ஓகே, போயிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, அந்த வழியாக முனியாண்டி போக, மாமா, முனியாண்டி மாமா, எங்கே மாமா இவ்வளோ வேகமாக போகிற? எப்படியோ கஷ்டப்பட்டு மாப்பிள்ளையே டாக்டர் ஆக்கிட்டா, அப்புறம் என்ன மாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு முனியாண்டியோ, எங்கேயோ நண்பரோட சேர்ந்துக்கிட்டு சுற்றுலா போகிறாங்களா, அதனால சரி பார்த்து சூதானமாக போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லலான்னு போயிட்டுருக்க மாப்பிள்ள. இல்லைன்னா நீ கூப்பிட்டா நிற்காம நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அதுக்கு தான் மாப்பிள்ள வேகமாக போயிட்டுருக்கேன். எங்கே மாமா, எங்கே சுற்றுலா போகிறாங்க? இந்த கடல் பகுதிக்கெலாம் போக வேண்டாம்னு சொல்லுங்க மாமா. அங்கெல்லாம் என்னமோ கடல் உருவாகுதான், என்னென்னமோ சொல்கிறாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்க மாமா. என்ன மாப்பிள்ள சொல்கிற? கள்ளக்கடலா? நாம் கள்ளக்காதல் தான் மாப்பிள்ள கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன மாப்பிள்ள கள்ளக்கடல் அப்படிங்கிற? கொஞ்சம் விளக்கமாக சொல்லு மாப்பிள்ள. மாமா, இந்த கள்ளக்கடல்னா ஒன்றும் இல்லை மாமா. நம்ம திருடனுங்களாம் இருக்காங்களே, எப்படி திடீர்னு வந்து ஏதாவது தூக்கிட்டு போயிடுவாங்க, அது மாதிரி தான் இதுவும். திருடனை போல் திடீர்னு வர அலைகள் தான் மாமா இது. மாமா, இந்த திருட்டு அலைங்க என்ன பண்ணுதுன்னா, எந்த குறிப்போ எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் திடீர்னு பலத்த காற்றெல்லாம் வீசுல, அப்போ வந்து இந்த அலைகள் உருவாகுது மாமா. அது இல்லாமல் மாமா, பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் கூட ஏதாவது புயல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா வச்சுக்குவே, இந்த அலைகள்லாம் வந்து அங்கேருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நம்ம கடற்கரை ஓரத்தை அடையும் போது கொஞ்சம் பெரிய அலையாக தோன்றுது மாமா. அப்போ சரியாக நீச்சல் தெரியாமல் யாராவது குளித்தாங்கன்னா உள்ளுக்கு போயிடுவாங்க மாமா. மாமா, இது பொதுவாக பருவமழைக்கு முந்தைய காலத்தில், அதாவது ஏப்ரல் மே மாதத்தில் அதிகமாக ஏற்படுமா. இந்த கடலோர பகுதியில் ஏற்படுற காலநிலை மாற்றமும் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க மாமா. மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து சூதானமாக இருக்க சொல்லுங்க மாமா. மாமா, எனக்கு தெரிஞ்சு நீங்களாம் வயல்லையே இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சுருக்கிறீங்க. படிக்கிற வரைக்கும் தான் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து போகிறதில்ல. சும்மா சும்மா ஒரு நாள் கூத்துக்காக இத்தனை நாள் வளர்த்தவங்கள பார்க்காம கடலில் விழுந்து எத்தனையோ பேர் நீச்சல் தெரியாமல் இறந்து போயிடுறாங்க. மாப்பிள்ள, படிக்கிற வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோலு. அதுக்கப்புறம் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனுங்க தான் பார்த்துக்கணும் மாப்பிள்ள. இதெல்லாம் போய் சொல்கிறேன். நல்லது கெட்டலாம் அவங்க தான் சிந்திச்சு செயல்படணும் மாப்பிள்ள. அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனாரு. சிறிய கவனக்குறைவால் பெரிய உயிர் போகுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.